ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹர்ஷித் ஏர் இண்டியா டுடே. இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம் பஸ் சிமுலேட்டர் இந்தியா. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா கொச்சி டு கோயம்புத்தூர். வாங்க போகலாம். ஸோ பஸ்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு காய்ஸ். இனிமேல் நம்ம ஓட்டின்னு தான் போகிறோம் பெங்களூருக்கு. ஸோ நம்ம டிரைவர்னால் இந்த மாதிரி உட்காந்து நிற்கிறோம். இந்த வியூவில் நம்ம இப்போது கொச்சி டு பெங்களூர் தான் போய் நிற்கிறோம் கைஸ். கொச்சி டு பெங்களூர் கொஞ்சம் தூரம்தான், ஆனால் நம்ம ஈஸியாக போயிடலாம். ஏன்னா நான் ஓட்டுறது ஸ்பீடாக ஓட்டுவேன். இங்கே பாருங்கள், என்னோடய ஸ்பீட் வந்து ஒரு 100 கிட்ட வரும். இங்கே பாருங்கள், 100 கிட்ட வரப்போது வந்துடுச்சு. ஏய், ஜஸ்ட் மிஸ்ஸு ஃபயர் இன்ஜினில் வச்சுருப்போம். நல்ல வேலை இடிக்கல. நான் ராங் ரூட்டில் கூட ராங்காக போனாலும் கரெக்டாக தான் போவேன், இடிக்காமல். ஸோ இப்போ ஒரு பிரேக் வரும், பிரேக் முடிச்சுட்டு பார்ப்போம். ஸோ நம்ம இப்போது எங்கே இருக்கிறோன்னு பார்த்திங்கன்னா பாலக்காடில் இருக்கிறோம். இப்போ நம்ம செமையாக தான் இருக்குது இந்த கேம். ஆனால் இன்னும் ஒன்று, இந்த பஸ்ஸு ஆட்டோ கார்லாம் போய் நிற்கிறதுல டக்குன்னு அவங்க பிரேக் பிடிப்பாங்க பாருங்கள். நம்ம போய் அதில் வச்சுப்போம். நம்ம ஹானர் அடித்தா நவுற மாட்டாங்க. எப்போ நம்ம ஒரு 10 செகண்டுக்கு ஹானர் அடிக்கணுமோ அப்போ தான் அவங்க வந்து நவுந்தே போவாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணினே இருக்கணும். பா, எவ்வளோ டிராஃபிக் பிரிட்ஜில் கூட. யாய் ஜெய் ஆட்டோ, நீ ஃபஸ்ட்டு போயிடு, நான் உன் பின்னாடி வரேன். இப்படி தான் என்னோடய மெத்தடு. நம்ம ஒட்டி போயிட்டா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம ஈஸியாக போயிடலாம். என்னங்க, உங்களுக்கு அந்த மெத்தட் காமிக்கிறேன். இடிக்காமல் ஒட்டியே போயிட்டா பிரச்சனையே கிடையாது. நம்ம ஃபாஸ்ட்டாக போகலாம். ஒரு 150 கூட ரீச் பண்ணலாம். இப்போ ஒரு பிரேக் அடிக்கும். ஓய்யா, அப்படி ஏன்னாச்சி. சரி, இப்போ யாராச்சும் நவுறாங்கண்ணா. இந்த கார் நவுந்துக்குது. ஆட்டோ நவுந்துச்சு. எப்படியா மேஜிக் ட்ரிக். நம்ம ட்ராயிங் ஐயோ ஏச்சிட்டோமே. ஆனால் எதுவும் ஆகலை பஸ்ஸுக்கு. அவங்களுக்கு ப்ரூஃபே நான் காமிக்கிறேன். பாருங்கள், பஸ்ஸுக்கு எதுவுமே ஆகலை. முன்னாடி தானே சைடில் எதுவுமே ஆகலை பாருங்கள். ஒரு ஸ்க்ராட்ச் கூட விழுறேன். ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் பஸ்ஸெல்லாம், அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஸ்பீடாக போனால் தான் பெங்களூரை கொஞ்சமாச்சும் ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுவோம். என்னாச்சு? ஓகே, டக்குன்னு ஒரு கிளிச் ஆயிடுச்சு இந்த கேமில். அப்புறம் காய்ஸ், மறக்காமல் என்னோடய டிரைவிங் ஸ்கில்க்கு ரேட்டிங் தாங்க. 1 to 10 கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் ஹர்ஷித் ஏர் இண்டியா டுடேக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும், ஹர்ஷித் ஏர் இண்டியா டுடேக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வைப்பஸ். இப்போ நம்ம இன்னும் ஒரு 100 சப்ஸ்கிரைபர் எடுத்தால் நம்ம வந்து 500 ரீச் பண்ணிடலாம். எனக்கு 500 சப்ஸ்கிரைபர் வேணும்னா அது உங்களோட சப்போர்ட்லேருந்து தான் வரும். மறக்காமல் இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களாம் ஹர்ஷித் ஏர் இண்டியா டுடேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மழையில் என்ன ஒரு இதுன்னு தெரியுமா? மழையில் டிராஃபிக்கே நடக்காது.
ஆமாம், இங்கே பாருங்கள், டிராஃபிக்கே இல்லை. இது மட்டும்தான். இவனை மட்டும் நவுட்டி வச்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக போயிடலாம். அவ்வளோதான். நவுந்து போ, நவுந்து போ. அவ்வளோதான், நவுந்துட்டான். இனிமேல் இந்த ரோடு ஃபுல்லாக நம்மளுக்கு தான். எங்க பாலக்காடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். மழை நினைச்சு ஈஸியாக இப்போ நம்ம வந்து பெங்களூருக்கு போயிடலாம். ஆனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் மழை அப்போ தான் டிராஃபிக் இருக்காது. மழை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் டிராஃபிக் வரும். இனிமேல் நெக்ஸ்ட்டு ஃபுல் வீடியோவில் வந்து நான் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா போடுறேன். இது வந்து பஸ் சிமுலேட்டர் இந்தியா. நான் வந்து பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா போடுறேன். நான் சொல்ல ராங் ரூட்டில் கூட நான் ராங்காக போனால் கூட கரெக்டாக தான் போவேன் இடிக்காமல். ஆனால் இப்போ இடிச்சிட்டேன், ஒரு தப்பு நடந்துச்சு. சரி வாங்க இதை சைட் போகலாம். எம்மா டேய் பஸ்ஸே. சரி டோப் பண்ணலாம். அப்பாடி டோப் பண்ணி முடிச்சாச்சு. ரிவர்ஸ் போகுது. நம்மளுக்கு இப்போ பேலன்ஸு இந்த கேமுக்கு நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னா நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். 45,000 இப்போ நம்மளுக்கு வெறும் 5,071 தான் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக 6,000 தான் இருக்குது. இனிமேல் நம்மளோட கையில் தான் இருக்குது இந்த பஸ்ஸு. நம்ம இப்போ ஸ்பெண்ட் பண்ணால் கூட எதுவுமே ஆகுது. ஏன்னா 2 லேக்கு இன்னொரு பஸ் வாங்க. அவ்வளோதான், என்கிட்ட காசே இல்லை. ரியல் லைஃப்பில் எனக்கு 0 மணி தான். அதனால் கேமில் கூட எனக்கு காசு இல்லை. ஒரு பஸ் வாங்க. எப்படி என் பஸ் டிரைவிங் ஸ்கில்ஸு சூப்பரா. இது பேர் தான் ஹர்ஷித் ஏர் இண்டியா டுடே ஸ்கில்ஸு. ஒய்யா ட்ரைங்கா ஓரமாக போயிடு. ஒய்யா டொயிங்கா வளைஞ்சு நம்ம போகிறோம். இனிமேல் ஏய் ஸ்டாப் இட். அப்பாடி அடிக்கலை, வந்து போயிட்டான் அவனும். வந்து போயிடுச்சு ஆட்டோ. அதனால் நம்மளும் நவுன்னு தான். பாலக்காடு முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு பிரேக் வரும். பிரேக் அப்புறம் சந்திப்போம். ஸோ இப்போ நம்ம பெங்களூர் வந்துட்டோம் காய்ஸ். பெங்களூர் வரல, சாரி காய்ஸ், நான் கொச்சி டு பெங்களூர் போல் கொச்சி டு கோயம்புத்தூர் போகிறேன். சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். ரெட் லைட்டில் கூட நான் நிற்காம தான் போவேன். எங்கேயும் ரெட் லைட்டா? ஆடா போடா, ரெட் லைட்லலாம் ஏன் நிற்பா கேமில்? இது வந்து சும்மா யூடியூப்லேருந்து விஜய் டெலிவிஷனில் மெசேஜ் வந்துன்னுக்குது. எப்போல்லாம் நம்ம கரெக்டாக வீடியோ எடுக்கிறோமோ மெசேஜ் வந்துட்டா அதை பார்க்காதீங்க. நான் ஓட்டுறதை மட்டும் பாருங்கள். என்னாச்சுடா, இங்கே டிராஃபிக்காக இருக்குது. டாய் முட்டிட்டேன். 90% கீழே கூட வரக்கூடாது. அது வேறு ஒன்று வச்சா மழை. இங்கே பாருங்கள் காய்ஸ், இந்த இடத்துல பாருங்கள் என்ன ஆயிடுச்சுன்னு. நம்மளோட நம்பர் பிளேட் என்னென்னா KR15N4444. இங்கே வந்துருச்சு காய்ஸ், வந்துருச்சு டெர்மினல் நம்மளுக்கு. எப்பா 90% இனிமேல் கீழே வரக்கூடாது. அவ்வளோதான், இனிமேல் டிராஃபிக் கிளியர். என்னாச்சு எனக்கு? அம்மா என்னடா இது, சும்மா வச்சதுக்கு இவ்வளோவா?
88% வந்துச்சு கைஸ். ஏய் போய் நின்றுடு. அவ்வளோதான். ஸோ நம்மளோட பஸ்ஸோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 144.6 கிலோமீட்டர்ஸ். ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 85.0 கிலோமீட்டர்ஸ். ட்ராவல் டியூரேஷன் வந்து 124 minutes 3 seconds. ஸோ பை பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் ஹர்ஷித் ஏர் இண்டியா டுடேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. எனக்கு 500 வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதாவது சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.